நல்லா இருக்கு. நல்லா இருந்ததுண்ணா. சூப்பர். பார்க்கலாம். சூப்பர் சார். சுமாராக இருக்கு. ஓரளவு நல்லா இருக்குங்க. பரவாயில்ல, பார்க்கலாம். ஒரு தடவை பார்க்கலாம். நல்லா நடிச்சிருக்காரு. வில்லி கேரக்டர் வந்து நல்ல நடிப்பு, மதுபாலா நடிப்பு வந்து நல்லா மிரட்டுற அளவுக்கு இருக்குது. ஒரு ஆண்டிகேப்பாக ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு அரசியல்வாதியாகவும் நல்லா பண்ணியிருக்காங்க. பாபி சிம்காவும் நல்லா பண்ணியிருக்காப்புல. நான் தெரியல ப்ரோ, வெளியே வந்து மைக் நீட்டாக வந்து கேட்பாங்களா நல்லா இருக்கா நல்லா இல்லையா. ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்ல மூவி ப்ரோ. வந்துட்டு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரிலேட் பண்ணி எடுத்திருப்பாங்க. நல்லா நடிச்சிருந்தாங்க. வில்லி அவங்க வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க. சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். வில்லி நடிப்பு தான் சூப்பராக. பாபி சிம்மா நல்லா நடிச்சிருந்தாரு. வில்லி கேரக்டர் சூப்பர் தான். அடித்து சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்காகவே படம் பார்க்கலாம். பாபி சிம் ஆக்டிங் எப்படின்னா மைனஸ் வந்து ஒரு வாய்ஸ் எடுத்துட்டாங்க. அந்த ஜிகர்தண்டல் நடிச்சிருந்தார்ல, அந்த வாய்ஸ் உள்ள நக்கலாக இருக்கும். அந்த வாய்ஸ் இல்லை, அதனால் ஒரு ஃபெமிலியரான வாய்ஸ் இல்லை அவருக்கு. அதனால் அது கொஞ்சம் தூரமாக டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சுது. ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இல்லை. கான்செப்ட் எப்படின்னா நுங்கம்பாக்கி இஷ்யூ வச்சு எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து விறுவிறுப்பாக இல்லை. அதே மாதிரி அந்த வில்லி மதுபாலா ஓவர் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் ஆக்டிங்காக பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஸாக இருக்குது. அரசியல் சம்மந்தப்பட்ட கதை தெரியலைங்க போகுது. போலீஸுடைய அராஜகம் எப்படின்னு காட்டியிருக்காங்க. பாபிஸுங்க வாய்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவருக்கு டப்பு இருக்கிறதுலே படத்தோட மெயின் ட்ராபேக்கே தான். அவரோட வாய்ஸில் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பட் மியூசிக் நல்லா இருக்குது, கேம் நல்லா இருக்குது. அதுக்காண்டி ஒரு வாட்டி வேணால் வந்து பார்க்கலாம். மற்றபடி ஓவரால் பார்த்தீங்கன்னா மூவி வந்துட்டு சதீஷ் இருப்பார். எம்எஸ் பாஸ்கர் சார் அவர் கொடுத்த ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் ரம்யா நம்பீசன் எதுக்கு வருவாங்க அவ்வளோதான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி அவங்க ஒரு 5 மினிட்ஸ் இருப்பாங்க மூவியில். அந்த ரம்யா நம்பீசனுக்காக சில பேர் போகிறாங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போகக்கூடாது. கண்டிப்பாக ஓவரால் மூவி வந்து ஒரு எல்லாத்தையும் ஒரு மாதிரி ரிலேட் பண்ணி கனெக்ட் பண்ண வைக்கும். அப்போ அடுத்த எண்டு வந்துட்டு ஒரு பெருசாக ஒன்று வைக்கிறேன்னு ஒன்று வைப்பாங்க. அது ஏன் வச்சாங்கன்னு தான் தெரில.